என்னுடைய பெயர் இரா பிரபு, வழக்கறிஞர், நாம் தமிழர் கட்சி திருச்சி மண்டல செயலாளர். சீமானவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக நின்றோம். எங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு, அளப்பெரியது. அது அளவிட்டே சொல்ல முடியாது. அவ்வளோ தியாகங்களை பண்ணியிருக்கோம், அவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையுமே அண்ணன் மறந்துட்டார். அந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த முதல் மாநாட்டில் அவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கூடியிருந்தாங்க. 1,00,000 பேர் கூடியிருந்தாங்க. அந்த 1,00,000 பேரில் இன்றைக்கி 80% பேர் கட்சியில் இல்லை. கட்சி பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க, கட்சி பக்கமே வர்றதில்லை. அதுக்கு முதன்மை காரணம் என்ன? உங்களுடைய தவறான அணுகுமுறை. அண்ணன் சீமான் அவர்களின் உங்களுடைய தவறான அணுகுமுறை, உங்களுடைய தவறான பேச்சு, உங்களுடைய தவறான வழிநடத்துதல். இதுதான் காரணம், முதன்மை காரணம் இதுதான். 1,00,000 பேர் வந்தவங்க 80% பேர் வரலன்னா அதுக்கு காரணம் என்ன? மிகப்பெரிய ஆளுமைகள் தான். தூத்துக்குடி பிரபு இன்னைக்கு பாத் கவுன்சில் உறுப்பினராக இருக்கார், 2 முறை உறுப்பினராக இருக்கார். அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை. அவர் அந்த பகுதியில் இருந்தால் கட்சிக்கு எவ்வளோ வலுவாக இருக்கும். என்ன காரணத்துக்காக விலக்கி விட்டீங்க? உங்களுடைய தவறான அணுகுமுறை, பேச்சு, நடவடிக்கை. ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை எழுதுனா, அந்த இடத்துல எழுதுனா அதை சரி பண்ணுறது சரி. உங்களால் அவருக்கு ஏதோ மனக்கசப்பு வந்திருக்கலாம், அவரால் உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு வந்திருக்கலாம். இருந்துட்டு போட்டும். எந்த கட்சியில் இல்லை, எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு குழு இருக்கணும்ல, ஒரு மூத்தவங்க இருக்கணும்ல. அப்படி யாரையும் வச்சுக்கிறதே கிடையாது. எல்லாமே நான் தான், ஆளினால் அழகராஜா நான் தான். அப்படின்னா எப்படி? இது எவ்வளோ உழைப்பு கொடுத்து வளர்த்துருக்குறோம் நாங்கள், எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்குறோம். என்ன கொடுக்கல நாங்கள்? எங்கள்கிட்ட என்ன இருக்குது? வெறும் உடல் உயிர் தான் இருக்குது. இதில் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இளமை காலங்க, 30 வயசில் இந்த கட்சிக்கு வந்தேன். 15 ஆண்டு காலம் கடுமையான உழைப்பு கொடுத்துருக்கிறேன். என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய நேரம், என்னுடைய தொழில், என்னுடைய வருவாய். இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த 6 குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் அக்யூஸ்டாக போய் நின்றுட்டு இருக்கிறேன். அது சரி செய்ய முடியுமா? இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே ஒரு நீதிபதி ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன். இப்போ நான் நீதிபதி ஆக முடியுமா? என் உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி நீங்கள் சோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்களை நடுத்தரவில் விட்டுட்டீங்க. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்தீங்க. இங்கே கலந்தாய் கூட்டம் நடத்தி இப்போ பொதுக்கூட்டம் நடத்துனீங்க. உங்கள் அருகாமையில் நான் உட்காந்துருந்தேன். அருகாமையில் இருந்த அந்த பதாகையை பார்த்துட்டு எங்கடா ஐயா சேது மண்டபம் படம் இருக்குது, ஆளை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னது என்ன? 3 வேளை சோத்து கஷ்டப்படுறாருன்னு, வீடு அடமானத்துக்கு வச்சுட்டு நடுத்தரில் நிற்கிறாரு, 3 வேளை சோத்து கஷ்டப்படுறாருன்னு, ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியில் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆச்சரியப்பட்டீங்க. என்னடா சொல்கிற? காலையில் போய்ட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பிவிட்றேன். நீங்கள் வருஷம் ஒன்றாச்சு. அதுக்கிடையில் எத்தனை முறை திருச்சி வந்துருக்கீங்க? எத்தனை கலந்தாய் போட்டு எத்தனை கூட்டங்கள் பேசியிருக்கீங்க? தேர்தலுக்கு வந்தீங்க. ஒரு முறையாவது ஐயா விசாரிச்சிருப்பீங்களா, பேசியிருப்பீங்களா? அவருடைய அந்த சிக்கல்களை தீர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா? லட்சக்கணக்கில் அழிச்சாருங்க. இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். லட்சக்கணக்கில் அழிச்சார். அவர் பிஹெச் சப்கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருந்தார். 20 பேர் 25 பேர் அவர் கம்பெனியில் எப்போது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கட்சிக்கு வந்ததுனால அந்த தொழிலை கிட்ட இருந்து அவரால் சரியாக பார்க்க முடியல. எடுத்து ஆர்டர் கொடுக்க முடியல, புதுசாக ஆர்டர் எதுவும் வாங்க முடியல. கம்பெனி லாஸில் போயிடுச்சு, வித்துட்டாரு. பழைய எறும்பு குத்தாரு. 3 வேளை சாப்பிட்டாலுமே 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, வீட்டை அடமானம் வச்சார். இப்போ வரைக்கும் அதை மீட்க முடியல. நடுத்தரில் நிற்கிறாரு. இதுபோல் பல பேர் சுட்டி காட்ட முடியும். முதன்மை பொறுப்பில் இருக்கிறவர் ஐயான்றதுனால நீங்கள் விசாரிச்சதுனால நீங்கள் சொல்ல வேண்டிய எனக்கு அந்த கடமை இருக்குது. மாறிக்கிங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க. நான் தான் வளர்த்தேன்னு நெஞ்சிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறீங்க. நீங்கள் மட்டும் தான் வளர்த்தீங்களா? நாங்கள் வளர்க்கலையா? நாங்கள் உழைக்கலையா? எங்களுடைய பொருளாதாரம் இல்லையா? எங்களுடைய நேரத்தை செலவிடலையா? ஏங்கச்சிங்கிறீங்க. அது அப்படி கிடையாது. அது தவறான சொல்லுது. உங்கள் கட்சின்னா உங்களுடைய தாத்தா பாட்டி வளர்த்துறது, அப்படி இல்லைன்னா உங்களுடைய தாய் தந்தையை வளர்த்துறது. அதில் நாங்கள் மாவட்ட செயலாளரோ, ஒன்றிய செயலாளரோ, கிளை செயலாளரோ, மாநில பொறுப்பாளரோ இருந்தால் நீங்கள் அதை சொல்கிறதுக்கான அந்த முழு உரிமை உங்களுக்கு இருக்குது. முழு உரிமை இருக்குது. நாம் எல்லாம் சேர்ந்து வளர்த்தோம். நீங்கள் தானே சொன்னீங்க. கூடி வளர்க்கணும் நீங்கள் தானே சொன்னீங்க. என்ன தலைமையேற்று வராது, என் தத்துவத்தை தலைமையேற்றுவான்னு சொல்லி நீங்கள் தானே சொல்கிறீங்க. இப்போ அப்படியா சொல்கிறீங்க? அதுக்குன்னு தனியாக 4 பேர் வச்சுக்கிறீங்க. உங்களை புகழ்ந்து பேசுறதுக்கு, உங்களை தலைவர்னு சொல்கிறதுக்கு, தமிழ் தலைவர்னு சொல்கிறதுக்கு 4 பேரை எப்போது நீங்கள் கூட வச்சுக்கிறீங்க. அவங்க எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத எங்களுடைய கேள்வி. கட்சியை பரவலாக்கம் பண்ணுங்க. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் அப்படியே எங்களை கண்ணை கட்டி கொண்டு போகிறீங்க? எத்தனை ஆண்டு காலம் கொண்டு போவீங்க? 15 ஆண்டு காலம் ஆச்சு. கட்சிக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் உண்டா? செயற்குழு உறுப்பினர்கள் உண்டா? அடையாளப்படுத்தீங்களா? தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? காட்டியிருக்கீங்களா? மற்ற கட்சிகள்லாம் அப்படிதான் இருக்குதா? கட்சிக்கான சட்டத்திட்டம் யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள். கட்சியில் உள்ள இப்போ பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கட்சியினுடைய சட்டத்திட்டம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தர் சொல்லுங்கள். எல்லாமே நீங்கள் தான். பொதுக்குழு உறுப்பினர் நீங்கள் தான், செயற்குழு உறுப்பினர் நீங்கள் தான், கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தான், பொதுச் செயலாளர் நீங்கள் தான், பொருளாளர் நீங்கள் தான், செய்தி தொடர்பாளர் நீங்கள் தான். யாருக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் நீங்கள் ஒருபோதும் பகிர்ந்து கொடுக்க போகிறதே கிடையாது. அதுதான் 15 ஆண்டு கால அனுபவம். அதுதான். இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த பொறுப்பு கொடுக்கலன்னா என்ன ஒதுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. தமிழ் தேசியத்தை நேசித்து வந்தேன். தலைவரை நேசித்து வந்தேன். இந்த நொடி பொழுது வரைக்கும் அதுக்காகவே நாங்கள் துடிக்கிறோம். என்ன அப்படி ஆயிடுச்சுன்னு. இங்கே வர்ற வரைக்குமே அவ்வளோ யோசனைகள், அவ்வளோ ஆலோசனைகள், காத்திருப்பு, பொறுமையாக இருந்தது, கடந்து போகிறது. இதுக்கு மேலே வேறு வழி இல்லை. சரி செய்ய வேண்டியிருக்கு. மாற்றுங்க, திருத்துங்க. கட்சிக்கு சட்டத்திட்டங்களை கொண்டு வாங்க. பொதுக்குழு உறுப்பினர் அடையாளப்படுத்துங்க, செயற்குழு உறுப்பினர் அடையாளப்படுத்துங்க. என்ன சிரமம் உங்களுக்கு? எதுலையுமே சரி, ஏதாவது ஒன்று சரியாக இருந்தால் கூட நாங்கள் அனுசரித்து ஏற்றுக்கிட்டு கடந்து போகலாமே. நிர்வாகம் சரியாக வச்சிருக்கீங்களா? அந்த அலுவலகம் எப்படி வச்சிருக்கீங்க? இன்றைக்கி
முன்னாடிலாம் அலுவலகத்துக்கு போனால் என்ன துண்டு பிரச்சனை கிடக்குது, என்ன புத்தகம் இருக்குதுன்னு அப்படியே காசு கொடுத்து வாங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து வந்து இங்கே உள்ள பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து படிங்கன்னு சொல்லுவோம். அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ஒரு அலுவலகத்துக்கு போகிறதுனா எங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். முதல் நாள் இரவே கிளம்பி வந்துடுவோம் அங்கே சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு. இப்போலாம் அங்கே போகிற மாதிரியா வச்சிருக்கீங்க, வர மாதிரியா வச்சிருக்கீங்க? கட்சியுடைய அலுவலகம், ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு, ஆயிரக்கணக்கான பேருடைய பொருளாதாரம் அதில் இருக்குது. அந்த கட்சி அலுவலகத்தை நீங்கள் எப்படி தனி மனிதர் பேரில் நீங்கள் வந்து பத்திரப்பதிவு செய்யலாம்? பாக்கியான்ற அந்த தனிநபர் பேரில் நீங்கள் எப்படி பத்திரப்பதிவு செய்யலாம்? எதுக்கு பத்திரப்பதிவு செய்யுங்க? கட்சி பேரில் நீங்கள் பத்திரப்பதிவு செய்யணும். அது அவர் வீட்டு காசில் வாங்கினதா, அவர் வீட்டு நிலத்தை ஏதாவது அடமானம் வச்சு கொண்டு வந்து வாங்கினதா, இல்லை நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சீங்களா? இல்லை கட்சிக்காரருடைய பொருளாதாரம் தானுங்க. 15 ஆண்டுகளா கோடிக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டினாங்க. கோடிக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறோம். அந்த 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 பொருளாதாரத்தையும் அந்த பணத்தையும் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் செலவழிச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. சரியான நான் சொன்ன பாருங்க, இந்த கட்டமைப்பு இதெல்லாம் நிர்வாகம் இப்படி இருக்கணும், நிதி எப்படி கையாளணும்னு சொல்லி இந்த கட்டமைப்பு, நிர்வாகம், நிதி இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அப்படி உருவாகக்கூடாதுங்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருக்கான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. வேறு என்னத்தை கொடுக்க முடியும்? நாங்கள் இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும்? வேறு என்ன கொடுக்க முடியும்? எங்கள் குடும்பத்தை இழந்து நிற்கிறோம். எல்லாத்தையுமே கொடுத்துட்டோமே 15 வருஷமா. கட்சிக்காரனுடைய நல்லது கெட்டது, காது குத்தி, கல்யாணம், பிறப்பு, இறப்பு, திருமணம், தனி மனித தேவை, சிக்கல், பிரச்சனை, பண தேவைகள், அவ்வளவு சிக்கல்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் வந்து நின்றுக்கோம்னே. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? என்ன செய்ய முடியும் நாங்கள் சொல்லுங்கள்? இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளர்களையாவது நீங்கள் வந்து அரவணைச்சு சரியான திசையில் கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா எங்களோட மகிழ்ச்சி அடைகிறவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா உழைச்சிருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். ரொம்ப சகிப்புத்தன்மையோடு கடந்து போனோம். கடந்த காலங்களில் எவ்வளவு அவமானம், எவ்வளவு புறக்கணிப்பு. இங்கே திருச்சியில் உள்ள பத்திரிகையாளர் எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலங்களில் எவ்வளவு போராட்டங்களை நம்ம முன்னெடுத்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில், இந்த காவல்துறையினுடைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய வேலைகளை நாங்கள் செஞ்சு வந்திருக்கிறோம்னு தெரியும். சரியாக பயன்படுத்துங்க. அந்த அலுவலகம் எப்படி வச்சிருக்கீங்க? இன்றைக்கி எப்படி வச்சிருக்கீங்க? அப்பப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஜூம் மீட்டிங்கில் எங்கள்கிட்ட பேசுகிறீங்க. கட்சி நடத்துறதுக்கு காசு இல்லை, மின் கட்டணம் கட்ட முடியல, இந்த இணைய கட்டணம் கட்ட முடியல, பிள்ளைகளுக்கு சம்பளம் போட முடியல, சாப்பிட்றதுக்கு சோறு கூட இல்லைன்னு சொன்னீங்க. நாங்கள் அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டோம். என்ன சோறு இல்லைன்னு சொல்கிறாங்களேன்ட்டு மனசு அப்படியே எடுத்து கொடுத்தோம் அனுப்புகிறோம். கடைசியாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்க. நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, கட்சிக்காரங்கள்ட்ட பேசுகிறீங்க. நாங்கள் அனுதாபப்பட்டு இறக்கப்பட்டு நம்ம பிள்ளைங்க, நம்ம கட்சி அலுவலகம், நம்ம கட்சி அப்படின்ட்டு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத வந்து எடுத்து கொடுக்குறோம். அந்த 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 அலுவலகத்தில் 3 பேர், ஒருத்தர் வந்து 13 லட்ச ரூபா, இன்னொருத்தர் வந்து 12 லட்ச ரூபா, இன்னொருத்தர் வந்து 10 லட்ச ரூபா. நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்க மனசாட்சிக்கிட்டே விட்டுறாது. கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபா காசு அதே அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவன்ட்ட வட்டிக்கு விட்றாங்க. அவன் என்ன செய்கிறான்? ஆன்லைனில் ரம்மி விளாண்டு எல்லாத்தையும் விட்டுறான். சத்தியமான உண்மை இது. உண்மை இது. மறுக்க சொல்லுங்கள், யாராவது மறுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ஆதாரங்களை வேணா காட்டுறேன். ஆன்லைனில் ரம்மி விளாண்டு 20 பொட்டி படிக்க தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான் ஊரை பக்கம். அந்த நேரத்தில் அலுவலகத்துலேருந்து எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் ஓடிட்டானே, அவனை தேட முடியுமானே, எங்கே இருக்கான்னு பார்க்க முடியுமானே அப்படின்னு. இப்போ வரைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போது, பார்க்கும்போது, உணரும்போது அது ரொம்ப வலி கொடுக்குது, வேதனை கொடுக்குது. சரி, இதுக்கு மேலே நம்ம பொறுத்திருக்க முடியாது, காத்திருக்க முடியாது அப்படின்ட்டு இந்த உதாரணத்துக்கு நம்ம இந்த சின்னத்தை வந்து வீடாக கொண்டு போய் சேர்த்தோம். கரும்பு விவசாயி சொன்னால் 2 தேர்தலை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி நல்ல போய் சேர்ந்துருச்சு, ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்சியுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து களப்பொருள் எல்லாருமே அதுக்கு வந்து தயாராகிட்டாங்க. அதுக்காக பனியன் அடிச்சு வச்சுருந்தாங்க. அந்த அந்த சிவத்தில் வர்ணம் பூசக்கூடிய அந்த ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லைன்னொடனே அது பெரிய ஒரு மனசோர்வை உருவாக்குச்சு. அந்த சின்னத்தில் இப்போ நிறைய வாக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த விவசாய சின்னத்தில் வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து போட்டிட்டாங்க, நிறையா வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. அதே நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ அந்த மாதிரி தவறான நிர்வாகங்கள் இருக்குதுல்ல. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுகள் நினைக்கிறேன், தமிழகத்தில் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் வந்துச்சு. மொத்த மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த தருணத்தில் வந்து இங்கே கட்சி தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. பொருளாதார ரீதியாக உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. நாங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எங்கள் கையிலேருந்து பையிலேருந்து போட்டு மார்க்கெட்டில், கடைகளில் வசூல் பண்ணி அரிசி மூட்டை, பருப்பு, இந்த மாதிரி 1 மாதம் 2 மாதம் வச்சிருந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் சேமித்து வந்து திருச்சி மாவட்டத்தை சார்பாக வந்து இங்கே பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி 3 மாவட்டத்தை சேர்த்து கிட்டத்தட்ட 50 டன் நான் வந்து லாரியில் ஏற்றி அனுப்பிவிட்டேன் தலைமை அலுவலகத்துக்கு. அதுமாரி மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டன் அளவுக்கு அரிசி, பருப்பு, ரொட்டி இது போல் வந்து தயார் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஒரு படி அரிசி கூட அங்கே போய் சேரல, ஒரு ரொட்டி துண்டு கூட அங்கே போய் சேரல. பணமும் வசூல் பண்ணி கொடுத்தோம். அந்த பணமும் போய் சேரல. அப்போ என்ன, நீங்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறீங்க, அது வந்து நம்மகிட்டேருந்து வந்து வாங்கிக்க மாட்டாங்கிறான், நாம் தமிழ் கட்சிங்கிறனால வந்து வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. அது முன்னாடியே தெரியாதா? நீங்கள் வசூல் பண்ணும்போது, நீங்கள் அறிக்கை விடும்போது வந்து நாம் தமிழ் கட்சினா வாங்கிப்பான் அப்படின்ற தோரணையில் தான் நீங்கள் வந்து அந்த அறிக்கை விட்டீங்களா? அது முன்னாடி கேட்கறதில்ல. அதை ஏன் நீங்கள் செய்கிறீங்க? அரசுகிட்ட கொண்டு போய் கொடுங்க. அரசுகிட்ட கொடுத்து அரசு மூலமா கொடுக்க சொல்லுங்கள். மத்திய அரசுகிட்ட கொடுங்க, இல்லை மாநில அரசுகிட்ட கொடுங்க. அவங்க மூலமா போய் சேரட்டும் அந்த மக்களுக்கு. என்னென்ன
என்னாச்சுன்னு வாங்கினவங்கள தான் கொடுத்தது தான் நம்ம வந்து சொல்ல முடியும். வாங்கினது வச்சுருந்தவங்க என்ன செய்யணும் அவங்கள தான் கேட்கணும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. தமிழினத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிறது மது. அந்த மதுவுக்கு எதிராக போராடணும்னு சொல்லி எங்களை நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களா? போராட்டத்தை கூப்பிட்ருக்கீங்களா? கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இது சம்பந்தமாக மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள்லாம் ஒருங்கிணைச்சு அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சாங்க. அது என்ன காரணத்தினால சொல்ல தெரியல, அது அப்படியே தடைப்பட்டு போச்சு. அப்போ மக்கள் நலன் எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு வெறுமனே போய் மக்கள்கிட்ட பேசி அதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது வந்து உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கணும், மறுபரிசீலனை பண்ணணும், கட்சியை வந்து பரவலாக்கம் செய்யணும், அதிகாரத்தை எல்லார்ட்டும் பிரித்து கொடுக்கணும். எல்லாருடைய ஆலோசனையின் பேரில் இந்த கட்சி இயங்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இதை வந்து சரியான முறையில் கடைபிடித்து செஞ்சால் அண்ணன் சீமான் அவர்களோடு கரம் கோர்த்து பின்னால் இயங்குவதற்கு நாங்கள் வந்து தயாராகவே இருக்கிறோம். பேசுவாங்க பின்னாடி பேசுவாங்க. அவங்க எல்லாருமே வழியிலையும் வேதனையிலும் தான் இருக்கிறாங்க. அந்த வலி வேதனையும் அண்ணன் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. சில பேர் வந்து சரி இன்னும் கொஞ்சம் பொறுத்துரு பொண்ணு கூட இருக்கிறாங்க, அந்த அரசியலில் இருந்துட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க, இந்த பொறுப்பில் இருந்துட்டோம் அப்படின்னு கூட சில பேர் இருக்கிறாங்க. சொந்த பந்த மத்தியில் நம்ம தொழில் ரீதியாக எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு, இதுலேருந்து வெளியில் வந்து அசிங்கம்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய குரலாகவும் தான் நான் வந்து எதிரொலிக்கிறேன். பல பேர் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க, மாநிலம் முழுக்க ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. இந்த தளபதிகள் எல்லாம் கட்சியை விட்டு நீங்க நீக்கிருக்கீங்க, ஏன் நீக்கினீங்க என்ற வெள்ளை அறிக்கை எங்களுக்கு வேணும். குற்றச்சாட்டை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். குற்றச்சாட்டை நீங்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றால் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை தவறு என்று நீங்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு முன்பால் அரசியல் மேடையில் மன்னிப்பு கேட்கணும். ஏனென்றால் அவர்களுடைய உழைப்பையும் நீங்கள் உறிஞ்சி தின்று தன்னைத்தானே வளர்த்துக் கொண்டீர்கள். நாங்கள் ஈழ படுகொலையின் பொழுது நான் ஒரு சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் நீங்கள் எங்களை சிறுபான்மை இல்லை என்று சொன்னீர்கள், நாங்கள் பெரும்பான்மை இனத்தின் ஒரு பகுதி என்று சொன்னீர்கள். பழனி பாபாவை முன்னிறுத்தினீர்கள். சர்வத்கான், மருத்துவர் சர்வத்கான் எங்கள் சமூகத்தின் ஒரு பிரதிபலிப்பாக நீங்கள் முன்னிறுத்தினீர்கள். தூயவர், எந்த குற்ற செயலுமற்றவர், அவர் இன்று கட்சியில் இருந்து புறக்கணிக்கப்பட்டு விட்டார். இது போன்று இப்ப அண்ணன் சீமான் அந்த ஈழப்படுகொலைக்கு அப்புறம் இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் போது அவர் பேசிய அனைத்தும் எங்களை கவர்ந்தது. சரிங்களா? அவர் பேசிய அனைத்தும் எங்களை கவர்ந்தது. திராவிட அரசியலுக்கும் ஆரிய அரசியலுக்கும் மாற்றாக தமிழ் தேசியத்தை எங்கள் முன் அவர் விதைத்தார். நாங்கள் அதை கேட்டோம். நாங்கள் படித்த இளைஞர்கள் தான், ஆய்வு செய்தோம். அவர் முன்வைத்த திட்டங்கள் அனைத்தும் சரியாக இருந்தது. பேச்சில், அறிக்கையில் அனைத்தும் சரியாக இருந்தது. திட்டம் எங்கள் சிந்தனைக்கு ஏற்றதாக இருந்தது. நாங்கள் உலக பொருளாதாரத்தை படித்தவர்கள், கல்வியற்றவர்கள் அல்ல. ஆய்வு செய்யும் பொழுது இது சாத்தியம் என்று எதிர்க்கட்சிகள் அதை கேள்வி எழுப்பிய பொழுது மேடைதோறும் நாங்கள் முழங்கினோம், இது சாத்தியம்தான் என்று. பல நாடுகளில் இது சாத்தியமாக இருக்கு. இப்படி திராவிட அரசியலுக்கும் இந்திய தேசிய அரசியலுக்கும் எதிராக தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்த நீங்கள் இப்பொழுது நாங்கள் வைக்கும் ஒரு கோரிக்கை தான், அந்த திராவிட அரசியலில் இல்லாத தவறுகள் உங்களிடம் நம்மிடம் எது இல்லை? நான் கேட்பதெல்லாம், அரசியலில் ஆபாச பேச்சு இல்லையா? எழுதி கொள்ளுங்கள் உறவுகளே. அரசியலில் மேடைகளில் ஆபாச பேச்சு இல்லையா? திராவிட அரசியலில் இருக்கிறது, மற்ற ஆரிய அரசியலில் இருக்கிறது. அதில் இல்லாத ஒழுக்கம் இங்க இருக்கணும். எங்களுக்கு 4-5 தலைவர்களை முன்னிறுத்தி அரசியல் பேசினீர்கள். யாரை நிறுத்தீர்கள்? மேதகு பிரபாகரனை முன்னிறுத்தி பேசினீர்கள், ஐயா காமராஜரை முன்னிறுத்தி பேசினீர்கள், ஐயா கக்கனை முன்னிறுத்தி பேசினீர்கள், ஐயா பழனி பாபாவை முன்னிறுத்தி பேசினீர்கள், ஐயா முத்துலிங்க தேவர் அவர்களை முன்னிறுத்தி பேசினீர்கள். இவர்களெல்லாம் ஒழுக்கத்தை எங்களுக்கு முன்னிறுத்தி பேசும் பொழுது எங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தீர்கள். உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அழகாக தோன்றியது. காலம் கடந்து வர 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 உங்களுடைய சுயரூபம் வெளியே தெரிகிறது. நீங்க பல பேர் கேட்குறீங்க, இதையா முன்னாடியா பேசல, ஏன் இப்போ பேசுறீங்க? உடனே எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? மனிதன் ஒரு தொலைவில் இருக்காரு, எப்படி மனதில் உள்ளது தெரிஞ்சுக்கிற முடியும்? இப்பதான் எங்களுக்கு தெரியுது. நான் கேட்கிறேன், ஐயா காமராஜரிடம் இருக்க எளிமையான வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறதா? ஐயா காமராஜரிடம், கக்கனிடம் இருந்த எளிமையான வாழ்க்கை இருக்கு இல்ல? நான் முடிச்சிடுறேன். எளிமையான வாழ்க்கை இருக்கிறதா உங்களிடம்? இப்ப தலைமை தாங்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டீர்கள். உடனடியாக இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு மாற்று தலைமை தேவை. நான் கேட்கிறேன், பெண்ணியத்திற்கு 50% இடஒதுக்கீடு தேர்தலிலே வாக்காளர் நம்மளுடைய தேர்தல் பட்டியலில் 50% 50% கொடுக்குறீங்க. பெண்ணியத்தை நான் மதிக்கிறேங்கிறீங்க. உங்கள் மீது வைக்கப்பட்ட பலாத்கார குற்றத்திற்கு, பாலியல் குற்றத்திற்கு என்ன பதில்? பொது மேடையில் எங்களுக்கு பதில் வேணும். நாங்கள் ஒழுக்கமுள்ள தலைவரை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் சவால் விடுகிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு உள்கட்சிக்குள்ளேயே நாங்கள் சவால் விடுகிறோம். இதுவரை நீங்கள் நீக்கப்பட்ட தளபதிகளை ஒரு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைங்க, ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எங்கள் மீது முன்வைங்க. நாங்கள் வைக்கிறோம். எங்களுடைய வியர்வையில் வசூலித்த செல்வத்தை, பொருளாதாரத்தை விஜயலட்சுமி என்கிற பெண்மணிக்கு மாதம் 50,000 ரூபாய் கொடுப்பதற்கு ஏழ்மையில் பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேன் என்று சொன்ன உங்களுக்கு எங்கிருந்து வந்து இந்த பொருளாதாரம்? எங்கிருந்து வந்தது இந்த பொருளாதாரம்? முக்கியமா இவங்க அண்ணன் மேல நாங்க அந்த தலைமையேற்ற அந்த பாலியல் குற்றச்சாட்டு, பொருளாதார குற்றச்சாட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து இத்தனை குற்றங்களை தம்பி ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு இந்த யூடியூப்ல எல்லாம் வெளியாகுது.
அப்போ வெளியாகும்போது அண்ணன் ஒரு மேடையில் வந்து பேசுகிறாரு, கார்த்திங்கிற தம்பி என்ன மேடையில் வந்து பேசும்போது அந்த செய்தியை சரியாக தவிர உண்மையை விசாரிச்சு தான் அதுக்கப்புறம் சொல்லணும். மேடையில் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? மேடையில் சொல்லும்போது, தம்பி கார்த்தி, டோன்ட் வரி, பி ஹாப்பி, ஆஸ் ஏ எல்டர் பிரதர் ஐ அட்வைஸ் யூ, சிரிக்கிறீங்க. இந்த தம்பிகளுக்கு எங்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறீங்க? கட்சியில் பயணிக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? டோன்ட் வரி, பி ஹாப்பி. உன் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு, சரியா தவறா நீ வந்து அதை உறுதிப்படுத்தணும். அதான ஒரு தலைமை பண்பு. நீங்கள் எப்படி சொல்கிறது? மற்ற இளைஞர்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி சுபாதேவிங்கிற பெண்மணி தஞ்சை தொகுதியில் நிற்கிறாங்க. அவங்க ஒரு சூழ்நிலையில் வெளியே வராங்க. அந்த கட்சியுடைய எங்கள் கட்சியுடைய நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க ரொம்ப அசிங்கமாக விமர்சித்து முகநூலில் எல்லாத்தையும் பச்சை எழுதுது அந்த பெண்மணி. இந்த சகோதரி இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அண்ணனுக்கு அனுப்புது. அண்ணனுக்கு இந்த குற்றச்சாட்டை வச்சு அனுப்புது. முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் 20,000 வாக்குகளை பெற்ற பெண்மணி. அந்த பெண்மணியுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலும் கொடுக்கல. அண்ணன் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் வரும்போது யார் எழுதினாரோ அந்த பெண்மணியை பற்றி அவரோட செல்ஃபி எடுத்து வருது. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பெண்மணியோட செல்ஃபி எடுத்து வருது. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? பெண்ணியம் சமத்துவம் கொடுக்குறோம், பாலியல் சமத்துவம் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்களே, அவங்களை இழிவுபடுத்தாமல் இருக்கிறோமா? நாங்கள் 2 குற்றச்சாட்டை மெயினாக வைக்கிறோங்கண்ணே. மெயினாக நாங்கள் குற்றச்சாட்டு இப்போ எங்களுக்கு முக்கியமாக வேண்டியது, எங்களை நீக்கினீங்களா தளபதிகள், அவர்களுக்கான நீங்கள் நீக்கியதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. வெள்ளை அறிக்கை வேணும். இப்போ திருச்சி பிரபண்ணே சொல்லலை நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு. ஆனால் ஒரு குமுறல் இருக்காங்க. நீங்கள் நிறைய நேரம் பேசுனாங்க, அவங்க வழிகள்லாம் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஒரு தமிழ் தேசிய சிந்தனைக்குள்ள வந்தோம், நாங்கள் தியாகங்கள் செஞ்சோம். ஏன் செஞ்சீங்கன்னு யாரும் கேட்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இப்போ நான் செஞ்சிருக்கேன், கந்தசாமி செஞ்சிருக்காரு, சர்வத்துக்கான் செஞ்சிருக்காரு, தேவராஜ் செஞ்சிருக்காரு, எல்லாம் பெரும் தளபதிகள் டெல்டாவில். இவங்களெல்லாம் நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இரண்டாவதாக நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, ஈழத் தமிழர்களிலிருந்து வர வேண்டியது நிறுத்தியவுடன் ஈழத் தமிழ் உரிமையை பற்றி 2 வருடங்களாக பேசுவதே இல்லை. நீங்கள் அதை குறிச்சிக்கங்க. அண்ணன் 2 வருஷமா பேசினாராங்கிற நாங்கள் 2-3 கட்சி ஆரம்பித்த காலத்தில் ஈழத் தமிழர்களின் உரிமையை உயிர் கொடுத்து பேசினோம். ஒன்றும் விடாமல் பேசினோம். கடந்த 2-3 வருடங்களாக அதை பற்றி பேசுவதே இல்லை. அது அண்ணன் தான் சொல்லணும். நாங்கள் சந்தேகம் தான் பண்ண முடியும். ஆதாரத்தை பேப்பரோட கொடுக்க முடியும். அவங்கள்ட்ட வர வேண்டியது வரல. வேற என்ன அரசியல்? அதுதான் இப்ப பெரும்பாலும் சகஜமாகி போச்சு. 3வது நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, கன்னியாகுமரியில் போய் மலையை வெட்டி கேரளாவுக்கு அழுதுன்னு வைக்கிறாங்க, சொல்றாங்க. எப்படி கேரளாவுக்கு மலையை வெட்டி அழுறாங்க. அண்ணன் போராட்டத்துக்கு போறாரு. ஒரு மணல் மாஃபியா கும்பலுக்கு எதிராக போய் போராட்டம் பண்றாரு அண்ணன். அந்த போராட்டம் அத்தோடு முடிவடைகிறது. பிறகு யாரையும் முன்னெடுக்க அனுமதிக்கிறது இல்லை. சரிங்களா? போக வேண்டியது போயிருது அப்படிங்கிற சந்தேகம் கட்சிக்குள் நிறைய பேருக்கு இருக்கு. இதை வெளிப்படுத்தணும், வெள்ளை அறிக்கையா வேணும். அதனால கண்டிப்பா எங்கள் மீது நடவடிக்கை அண்ணனே எடுப்பாரு. இது எங்களுக்கு தெரியும். நீங்க கேட்கிற கேள்விக்குள்ள அண்ணனே எடுப்பாரு. அதை பத்தி இருங்களேன். எங்களுடைய இன்னும் நிறைய இருக்கு குமுறல்கள்லாம்.